எங்கள் செங்கத்துறை தந்த சொக்கத்தங்கம் தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் எஸ்.எம். வேலுச்சாமி அண்ணன் அவர்களை பேருரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கு சிறப்பு செய்வதற்கு நமது சங்கத்தின் நிறுவன தலைவர் ஏ.கே. ஜான்சன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். திரு ஆறுமுகம் அவர்களுடன் இணைந்து பொன்னாடை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எவ்வளோ எங்க என்ன உங்கள் பேரில் ஒன்றுமே இல்லைண்ணா? ஏரோ கேரள கிளப் காடாமடி காங்கியம்பாளையனுடைய மலையாள சமுதாயத்தினுடைய சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இனிய ஓணம் திருநாளில் எல்லோருக்கும் எனது இனிய ஓணம் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த மண்ணில் சிறப்பாக ஓணம் பண்டிகை நடத்தி காங்கியம்பாளையம் காடாமடி பகுதியில் இருக்கின்ற அன்புக்குரிய மலையாள சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள், நானும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்ற முறையில் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலிருந்து இன்று வரை இங்கு வருகின்ற அத்தனை பேரும் ஒரு தாய் மக்கள் போல சிறப்பாக இருந்து இந்த ஓணம் பண்டிகையை தொடர்ந்து கொண்டாடி கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்தி செல்கின்ற ஆற்றல் மிக்க இந்த பகுதியில் இந்த சமுதாயத்துக்கு ஒரு முன்னோடியாக இருந்து ஒருமித்து நல்ல வழி காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய திரு ஏ.கே. ஜான்சன் அவர்களே, அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய துணையார் சகோதரி மார்கரெட் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்த்துறை வழிய இந்த தொகுதியினுடைய 2வது முறை சட்டமன்ற பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றுவதிலே முனைப்போடு பணியாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் எனது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அவர்களே, அன்புக்குரிய மூத்த முன்னோடி, எனக்கு ஒரு 30-40 ஆண்டு காலமாக இந்த மலையாள சமாஜ், அதேபோன்று சிஎம்சி ஐயப்பன் கோயிலுடைய சிறப்பாக கோவைக்கு கேரள மக்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமைக்கும் மரியாதைக்கும் உரிய நிறுவன தலைவர் திரு எஸ்.வி. சன்னி அவர்களே, எனக்கு முன்னர் வாழ்த்துறை நல்கி சென்ற அன்புக்கும் எனது மரியாதைக்கும் உரிய முன்னாள் மாவட்ட கவுன்சிலர், மக்கள் பணியிலே சுரப்பு 40 ஆண்டு காலமாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு தோ. பசோகன் அவர்களே, ஊராட்சி மன்றத்தில் 2 முறை தலைவராக இருந்து மக்கள் பணியாற்றுவதிலே சிறப்பாக பணியாற்றிய அன்பு சோதரர் வாழ்த்துறை நல்கிய கந்தவேல் அவர்களே, உழவர் உழைப்பாளருக்காக, விவசாயிகளுக்காக தொடர்ந்து காலமாக தோய்வின்றி அவருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற எனது போட்டதற்கும் மரியாதைக்கும் உரிய, சுருக்கமாக பேசினாலும் எண்ணமெல்லாம் விவசாயிகள் மனதிலே வைத்து மக்களுக்கு எப்படி ஆட்ட வேண்டும் என்ற உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு சொல்லேருளவன் செல்லமுத்து அவர்களே, அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு எம்.கே. சோமன் மேத்யூ அவர்களே, அன்புக்குரிய திரு அன்வர் அவர்களே, அன்புக்குரிய சன்னி அவர்களே, அன்புக்குரிய குரியன் அவர்களே, அன்புக்குரிய அண்டோனி அவர்களே, மற்றும் வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பொள்ளாச்சி விஜயகுமார் அவர்களே, அன்புக்குரிய குருசாமி அவர்களே, மற்றும் காங்கியம்பாளையம் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய வரியிருந்திருக்கின்ற அன்புக்குரிய காங்கியம்பாளையம் காடாம்படி இந்த சூலூர் பகுதியைச் சேர்ந்த மலையாள சமாஜத்தை சேர்ந்த அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சிறப்பான கலை நிகழ்ச்சியை நடத்திருக்கின்ற குழந்தைகளே,
எங்களோடு வருகின்ற அத்தனை பேருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இன்று ஓணம் திருநாள். இந்த ஓணம் திருநாள் மலையாளம் கேரளத்தில் மட்டுமல்ல, இன்று உலகத்துக்கே ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு மாநிலமாக, ஒரு பகுதியாக கோவை மண்டலம் திறந்து கொண்டிருக்கின்றது. வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நேச பணப்பான்மையோடு தமிழர்கள் ஒரு காலத்தில் திராவிடம் என்பது மலையாளம், தெலுங்கு, தமிழ் என்று இருந்த ஒரு காலம். அந்த உணர்வோடு இன்றும் தாய் வீட்டு பிள்ளைகளாக இன்று மலையாளத்தை சேர்ந்தவர்கள் கோவையிலும், தமிழர்களும் மற்ற ஆந்திர, அதே போன்று கர்நாடக மாநிலம், குஜராத், ஒரிசாவில் இருக்கின்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் கோவையில் இன்றைய தினம் இன வேறுபாடின்றி, ஜாதி வேறுபாடின்றி, மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபாடின்றி ஒருமித்து வழியாட்டுகின்ற, உலகத்துக்கு வழியாட்டக்கூடிய ஒரு மண்ணாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் பணிவோடு சொல்ல கடமையிருக்கின்றேன். காங்கேயம்பாளையம் கிராமத்தில், காடாம்படி கிராமத்தில் இங்கு விமான நிலையத்திலே இன்று வேலை பணிக்காக வந்தவர்கள், ஜெயக்குமார் சொல்லிட்டேன், ரெண்டு பேர்த்தையும் சொல்லிட்டேன், பணிக்காக வந்தவர்கள் இந்த பாவு போன்றவர்கள் இங்கு இருப்பவர்களெல்லாம் இங்கு நமது மண், நம்ம உற்றோட சகோதர சகோதரி போல இங்கேயே தங்கி, இங்கேயே படித்து, இங்கு ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதல் நான் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது பாரதி நகர் காடாம்படியிலே முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே 3 பேர் மலையாளத்தை சேர்ந்த அவர்கள் தான் ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்த சைட் போட்டு ஆரம்பித்து பின்னதான் டிஃபென்ஸ் காலனி, மற்ற எல்லா காலனியும் வந்தது. அப்பொழுது வந்த போராட்டத்தில் அப்படி பிரச்சனையை இங்கிருக்கின்ற KSR ஊராட்சி மன்ற தலைவராக காங்கியம்பாளத்தில் இருந்தார். அப்பொழுது நான் ஊராட்சி பணிய தலைவராக இருக்கும் பொழுது, காடாம்படியில் இருக்கின்ற பொழுது, வெங்கடசாமிலாம் இருக்கும் பொழுது, SRA போன்றவர்கள் இருக்கும் பொழுது தான் இங்கு உங்களுக்கு போதுமான சம உரிமை, தேவையான வசதிகளை கொடுப்பதற்கு வழி செய்தோம் என்பதை இந்த நேரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தோடு இன்று வரை உங்களுக்கு நீங்கள் வேறு, நாங்கள் வேறு அல்ல, ரத்தம் ஒரே ரத்தம்தான் என்ற உணர்வோடு சகோதர சகோதரி போல வாழக்கூடிய மண் காங்கேயம்பாளையம், காடாம்படி தமிழ் மக்களும் மலையாள மக்களும் என்பதை நேரத்தில் நான் நினைவெடுத்து கடமைப்படுகின்றேன். ஜன்னி அவர்கள் இங்கு கோவையில் இன்று மலையாள சமாஜத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ் மக்களோடு உணர்வோடு வளர்த்துவதிலே பின்பலமாக இருந்தவர் என்பதை நேரத்தில் நினைவெடுத்து கடமைப்படுகின்றேன். இதனால்தான் கொங்கு மண்டலத்தில் கோவைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் இந்த இயக்கத்தை 1972 ஆரம்பிக்கும் பொழுது மலையாளி என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், அது எந்த மண் இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டுக்கு மக்கள் செய்யக்கூடிய பணி செய்வர்கள் யாராக இருந்தாலும் சரி என்ற உணர்வோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது. 11 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார்கள். மலையாளி என்றாலும் கூட இந்த உணர்வுபூர்வமாக தமிழ் மலையாளமும் இணைந்திருக்கிறது என்பதை நேரத்தில் நினைவு எடுத்து கடமைக்கின்றேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஓணம் திருநாளை அரசு விடுமுறையாக அறிவித்தது புரட்சித் தலைவர் அம்மா என்பதை இந்த நேரத்தில் நினைவெடுத்து கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தகைய பொறுமைக்குரிய நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் கூட, இந்த ஊரில் நாங்கள் வாழ்வதாக இருந்தாலும் சரி, இந்த ஓணம் திருநாளும் சரி, ஐயப்பன் கோயில் எப்போ கட்டியதிலிருந்து இன்று வரை அந்த நிகழ்ச்சியில் நான் எந்த பொறுப்பில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கின்றேன். அந்த வகையில் ஓணம் திருநாளிலே உங்களெல்லாம் சந்தித்து அருள்மிகு சுவாமிகளுடைய அருளோடு உங்களோடு நாங்கள் பகிர்ந்துள்ள மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஓணம் திருநாளிலே அடுத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும், இன்னும் ஒற்றுமை பெற வேண்டும், உங்களுடைய வாரிசுகள் இங்கு விளையாட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்வும் மலர் வேண்டும், அந்த தாய் தந்தைகள் ஊக்குவிப்பவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மீண்டும் ஓணம் திருநாளுடைய வாழ்த்தை தெரிவித்து விட நன்றி, வணக்கம். எங்கள் அண்ணன் நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து எங்களை வாழ்த்துவது எங்களுக்கு மிகுந்த பெருமைக்குரிய செயலாகும். அண்ணனுடைய பேரவைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி. முதலாவதாக திரு விஜயகுமார் அவர்கள், பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் அவர்களுக்கு எங்கள் தலைவர் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக எங்கள்
மிஸ்டர் பாபு நெய்யாட்டிங்கில் எம்டி ஜோன் அயன் ட்ரேடர்ஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எங்கள் தலைவர் அவர்கள் அன்னாருக்கு சிறப்பு செய்வார். சிசி சன்னி அவர்கள் சிடிஎம்ஏ வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவரை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக குரியன் சேர்மன் ஜெனிசிஸ் அவர்களை எங்களது சிறப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் இக்கரை புழுவம்பட்டியின் தலைவர் திரு அன்பி அண்ணன் அவர்களை எங்கள் சங்கத்தின் சிறப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு. அடுத்தபடியாக எங்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற அத்தப்பூக்கோளம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் திருவாதிரை களி நடனத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசு அளிக்கப்படுகிறது. முதலாவதாக பூக்கோளம். எல்லாருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் மலையாள மொழி பேசும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகை களை கட்டி கொண்டாடப்பட்டு வருகிறாங்க. அந்த வகையில் இந்த ஓணம் பண்டிகையானது 10 நாள் கொண்டாடுறாங்க. ஹஸ்த நட்சத்திரத்துலேருந்து திருவோண நட்சத்திரம் வரை உள்ள 10 நாள் ஓணம் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறீங்க. இந்த ஓணம் பண்டிகையில் இது அறுவடை திருநாள் கூட இன்னொரு பேர் இந்த ஓணம் பண்டிகைக்கு உண்டு. இந்த பண்டிகையில் 64 சுவையுடைய உணவுகள் பரிமாறப்படுகிறது. இந்த ஓணம் பண்டிகையில் அவங்க மனசில் நீங்கள் இடம்பெற்றால் வாழ்க்கையில் ஒன்றிய மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக தான் ஒவ்வொரு வருடமும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வேளையில் இங்கே நம்ம காடம்பாடி காங்கேயம்பாடி ஏரோ கிளப் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அவங்க மூலியமாக டீச்சர் மார்கரெட் அவர்களையும் ஜான்சன் அவர்களுடைய அவங்களுடைய முன்னிலையில் இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஒரு வருடமும் இந்த அசோசியேஷன் மூலியமாக சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. ஏரோ கிளப் அசோசியேஷன் மூலியம் அந்த நிர்வாகிகளுக்கும் மார்கரெட் டீச்சர் அவர்களுக்கும் ஜான்சன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். விழா அழகாக அற்புதமான ஒரு விழாவை ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டு வர்றாங்க. அது இந்த விழாவில் சீஃப் கெஸ்ட்டாக வர இருக்கும் தளபதி முருகேசன் மாவட்ட செயலர் அவர்களையும் பல்லபாளையம் பேராட்சி தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட வர இருக்கும் இந்த சீஃப் கெஸ்ட்டுகளையும் நான் மனமாற வரவேற்கிறேன். இந்த விழாவில் இந்த ஓணம் பண்டிகை என்பது நான் எத்தனையோ டான்ஸ் பார்த்துருக்கிறேங்க. ஆனால் அந்த ஓணம் பண்டிகையில் அந்த கேரள பெண்கள் ஆடுற டான்ஸ் மாதிரி எங்கேயுமே இல்லைங்க. இந்த நளினம் அழகு இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ பெண்களுக்கு, ஆனால் கேரள பெண்கள் அடிச்சுக்கிற எந்த பெண்ணும் கிடையாதுங்க. அவ்வளோ அழகு கேரள பெண்கள். எனக்கு ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். கேரள பெண்களை பார்ப்பேன். அவங்க டான்ஸ் இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். எத்தனையோ பெண்கள் பார்க்குறாங்க. அந்த கேரள பெண்கள் திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. அந்தளவு அழகுடையவங்க கேரள பெண்கள். அழகும் அறிவு நிறைஞ்சவங்க. அந்த விழா இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு இடமும் பல 100 ஆண்டுகள் நடத்த வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேம், நீங்களும் அழகு அழகு பேர் அழகு. உங்களோடைய வேற பெண்களுடைய அழகு. எங்களது சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவி அவர்களுக்கு எங்கள் கிளப்பின் நிறுவன தலைவர் திரு ஏ.கே. ஜான்சன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்குவார். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு எங்களது கேரள பெண்களையும் சிறப்பித்து எங்களது வெகுமதியை ஏற்றுக்கொண்ட தங்களுக்கு எங்கள் சூலூர் ஏரோ கேரளா கிளப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெற்றி பெற்றவர்களின் விவரம் அறிவிக்கப்படுகிறது. Now it's time to announce the results. Third place goes to in Pookalam competition
Vijay Lakshmi and team. I request all the team members to come forward. Come forward. Please come forward and திரு அம்பி அண்ணன் அவர்கள் இவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அம்பி அண்ணன் வாங்க. audience give them a round of applause. உங்கள் குழுவினர் அனைவரையும் அழைத்து வந்தால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் குழுவினருடன் வந்து எங்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், எங்களின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வது எங்களுக்கும் உங்களுக்கும் மிகுந்த பெருமை அளிப்பதாக இருக்கும். அடுத்தபடியாக அத்தப்பூக்களம் போட்டியில் வெற்றி பெற்றது முத்து அண்ட் டீம் கோயம்புத்தூர். Second in Pookalam competition. அடுத்தபடியாக அத்தப்பூக்கோளம் போட்டியிலே முதல் பரிசை வென்றவர்கள் கோல்ட் ஸ்மித் அசோசியேஷன். First place goes to Goldsmith. அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது அத்தப்பூக்கோளம் போட்டியிலே முதல் பரிசை வென்றவர்கள். அவர்களுக்கு எங்கள் சூலூர் ஏரோ கேரளா கிளப் ஓணம் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வெற்றியாளர்களே. நடனத்தின் பரிசுகள் இங்கே வழங்கப்படுகிறது. முதலாவதாக மூன்றாவது பரிசு பெற்றவர் நம்பர் 6. Chess number 6, Pothanur Kerala Club. Please come forward and get the prizes. They have awarded third prize in Tiruvadrakali. I request all the teams to come forward. மூன்றாவது பரிசு பெற்ற செஸ் நம்பர் 6 போத்தனூர் கேரளா சமாஜம் அவர்களை எங்கள் தலைவர் முன்னிலையில் பரிசு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு மிஸ்டர் சிஜே குரியன், சேர்மன் ஜெனிசிஸ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். Now I request Kurian sir to give away the prize. மூன்றாவது பரிசு பெற்ற திருவாதிரைக்களி அழகிகளுக்கு பாராட்டுக்கள். Audience, give them a round of applause. It's a hard work. அடுத்தபடியாக இரண்டாம் நிலையில் இரண்டாம் பரிசு பெற்றவர்கள் செஸ் நம்பர் 5 நிம்மி பாபு நெய்யாட்டிங்கல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். Second prize, chess number 5, Nimmi Padmanabhan and team. Please come forward. You have awarded second prize in Tiruvadrakali. I request the team to come forward and get the prizes. Audience, give them a round of applause. They put in a lot of hard work in their practice. அடுத்தபடியாக முதலாவது பரிசு செஸ் நம்பர் 2 இந்துஸ்தான் காலேஜ். இவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கந்தசாமி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். செஸ் நம்பர் 2 First prize goes to Hindustan Arts and Science College. அவர்கள் உடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். Congratulations team. They have awarded first prize. Please give them a round of applause. தலைவர்களும் அவர்களுடன் உடன் நின்று புகைப்படம் எடுத்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வெற்றியின் பெருமிதம் உங்கள் முகங்களிலே தெரிகிறது. நன்றி நன்றி. தொடர்ந்து எங்கள் சங்கத்திற்கு போட்டியிட வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் பிரின்சன் அவர்கள் நன்றி உரை வழங்க வருகிறார்.
എല്ലാവർക്കും നമസ്കാരം. നമ്മുടെ ഈ വർഷത്തെ 13ാമത്തെ വർഷത്തെ ഓണാഘോഷമാണ്. സമാപന പരിപാടിയിലേക്ക് നമ്മൾ എത്തി തുടങ്ങി. ഇന്നത്തെ അധികം സംസാരിക്കാനൊന്നുമില്ല. എല്ലാവരും വിശപ്പിൻ്റെ പിടിയിലായിരിക്കണേ. അതുകൊണ്ട് എല്ലാവർക്കും ഡയറക്റ്റ് നന്ദി തന്നെ പറയാൻ തീരുമാനിക്കണേ. ആദ്യമായി നമ്മുടെ സ്വന്തം MLA MM കന്ദസ്വാമിയണ്ണന്, VP കന്ദസ്വാമിയണ്ണന് ഞങ്ങളുടെ സൂലൂർ ഏരോ കേരള ക്ലബിൻ്റെ നന്ദി. നമുക്ക് ആശംസ അർപ്പിച്ച ഡോക്ടർ SM വേലുസ്വാമി അണ്ണന് നമ്മുടെ കേരള ക്ലബിൻ്റെ പേരിലുള്ള നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു. നല്ലൊരു ഓണ സന്ദേശം നൽകിയ നമ്മുടെ ബാബു ചേട്ടന്, ജോൺ അയ്യൻ MD, അദ്ദേഹത്തിന് സൂലൂർ ഏരോ കേരള ക്ലബിൻ്റെ പേരിലുള്ള നന്ദി അറിയിച്ചുകൊള്ളുന്നു. നമുക്ക് നല്ല ആശംസകളൊക്കെ നൽകിയ, അതുപോലെ നമുക്ക് ചെന്നൈയിലേക്ക് ക്ഷണിച്ച നമ്മുടെ CTMയുടെ പ്രസിഡന്റ് VC പ്രവീൺ സാറിന് സൂലൂർ ഏരോ കേരള ക്ലബിൻ്റെ പേരിലുള്ള നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു. പവിഴം സണ്ണിച്ചേട്ടൻ്റെ നല്ലൊരു ആശംസ അർപ്പിച്ച പവിഴഞ്ചേരിയുടെ MD ശ്രീ സണ്ണിച്ചേട്ടന് സൂലൂർ ഏരോ കേരള ക്ലബിൻ്റെ പേരിലുള്ള നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു. അതുപോലെ തന്നെ സോമൻ മാത്യു സാറിന്, പൊള്ളാച്ചി കേരള സമാജത്തിൻ്റെ രക്ഷാധികാരി, അദ്ദേഹത്തിന് സൂലൂർ ഏരോ കേരള ക്ലബിൻ്റെ പേരിലുള്ള നന്ദി അർപ്പിച്ചുകൊള്ളുന്നു. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ഓണത്തിനെ പറ്റി നന്നായിട്ട് സംസാരിക്കുകയും മലയാളികളെ പറ്റി എല്ലാം നന്നായിട്ട് പറയുകയും ചെയ്ത നമ്മുടെ ഉഴപ്പാളി കക്ഷി തലവർ കെ ചെല്ലമുത്തു അണ്ണനക്ക് നമ്മുടെ ക്ലബിൻ്റെ പേരിലുള്ള നന്ദി ഈ അവസരത്തിൽ രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു. മറ്റും നമ്മുടെ വേദിയിലിരിക്കുന്ന എല്ലാ വിശിഷ്ട വ്യക്തികൾക്കും നമ്മുടെ ക്ലബിൻ്റെ പേരിലുള്ള നന്ദി ഈ അവസരത്തിൽ രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ഈ ഇന്ന് കാലത്ത് നമ്മൾ തിരുവാതിരക്കളി മത്സരം, പൂക്കളം മത്സരം എന്നിവയോട് കൂടിയാണ് നമ്മുടെ ഓണം തുടങ്ങിയത്. വിവിധ സംഘടനകൾ അതിൽ പങ്കെടുക്കുകയുണ്ടായി. അവരിവിടെ വന്ന് പെർഫോം ചെയ്യുകയും നല്ലൊരു തിരുവാതിരക്കളി മത്സരവും പൂക്കള മത്സരവും ഉണ്ടാക്കി തന്ന എല്ലാ സംഘടനകൾക്കും സൂലൂർ ഏരോ ക്ലബിൻ്റെ പേരിലുള്ള നന്ദി ഈ അവസരത്തിൽ അറിയിച്ചുകൊള്ളുന്നു. അതുപോലെ ഇനി ഡാൻസ് വരാനിരിക്കുന്നുണ്ട്. കുറേ മിന്നൂസ് ടീം ഡാൻസ് അക്കാദമിക്കും നിമ്മീസ് ഡാൻസ് അക്കാദമിക്കും മറ്റും എല്ലാ ഡാൻസ് കളിക്കുന്ന എല്ലാവർക്കും, എല്ലാ പ്രോഗ്രാം ചെയ്യുന്ന എല്ലാവർക്കും സൂലൂർ ഏരോ കേരള ക്ലബിലുള്ള നന്ദി ഈ അവസരത്തിൽ അർപ്പിച്ചുകൊള്ളുന്നു. അതുപോലെ നിങ്ങളുടെ ഈ സഹകരണം കൊണ്ട് മാത്രമാണ് ഈ 13 വർഷം ഞങ്ങൾ ഈ ക്ലബ്ബിങ്ങനെ നടത്തിക്കൊണ്ട് പോകുന്നത്. നിങ്ങളെല്ലാവർക്കും ഈ അവസരത്തിൽ നന്ദി പറയാൻ ഞാൻ കടമപ്പെട്ടിരിക്കുന്നു. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ക്ലബിലെ ഓരോ അംഗങ്ങളും അവരുടെ കുടുംബത്തിലെല്ലാവർക്കും എല്ലാവർക്കും നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് നമ്മുടെ ഓണം தலைவர்கள் எங்கள் சிறப்பான 3 பெண்களையும் சிறப்பு செய்து கௌரவிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கல்பக விருட்சா பள்ளியின் தாளாளர் திருமதி ஜெசினா அவர்களுக்கு நன்றி கலந்த சிறப்பு செய்யப்படுகிறது. எங்கள் அழைப்பை ஏற்று அவர் தம் பெருமனதோடு இங்கு வந்திருந்து நடுவராக செயலாற்றி நல்லதொரு தீர்ப்பை வழங்கினார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்தான் அந்த கற்பக விருட்சா என்னும் பள்ளியின் தாளாளர் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.